ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கிளாஸில் குழந்தைங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு சில வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே வா. இங்கே வா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வா அப்படிங்கிறத கம்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வா, கம் கியர், கம் கியர். அங்கே போ, போ அப்படிங்கிறத கோன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே போ, கோ தேர், கோ தேர். உட்காரு, இங்கே உட்காருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க. இதை எப்படி சொல்லலாம்? சிட் டவுன், சிட் டவுன், உட்காரு. எழுந்திரு, எந்திரிச்சு நில்லு, எந்தி சொல்லுவோம்ல, அதுதான். இதை எப்படி சொல்லுவோம்? ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப், எழுந்திரு, ஸ்டாண்ட் அப். வீட்டுக்குள் ஓடாதே, ஓடாதே அப்படிங்கிறத இங்கிலீஷில் டோன்ட் ரன் சொல்லுவோம். அப்போ வீட்டுக்குள் ஓடாதே, டோன்ட் ரன் இன்சைட் த ஹவுஸ், டோன்ட் ரன் இன்சைட் த ஹவுஸ். சத்தம் போடாதே, சத்தம் அப்படிங்கிறத நாய்ஸ்னு சொல்லுவோம். அப்போ சத்தம் போடாதே, டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ். நான் பல் தேய்க்கிறேன், நான் பல் தேய்க்கிறேன். தேய்க்கிறத இங்கிலீஷில் ப்ரஷிங் சொல்லுவோம். அப்போ நான் பல் தேய்க்கிறேன். ஐ ஆம் ப்ரஷிங் மை டீத், ஐ ஆம் ப்ரஷிங் மை டீத். அந்த பொம்மையை கொடு, அந்த பொம்மையை கொடு. கொடுங்கிறத இங்கிலீஷில் கிவ்னு சொல்லுவோம். அப்போ அந்த பொம்மையை கொடு, கிவ் மீ தட் டாய், கிவ் மீ தட் டாய். ஜன்னலை திற, திற அப்படிங்கிறத ஓப்பன் சொல்லுவோம். ஜன்னல்ங்கிறத விண்டோன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஓப்பன் த விண்டோ, ஓப்பன் த விண்டோ. ஜன்னலை திற. அதை தொடாதே, அதை தொடாதே. தொடாதேங்கிறத டோன்ட் டச்னு சொல்லுவோம். அப்போ அதை தொடாதே, டோன்ட் டச் தேட், டோன்ட் டச் தேட். நான் குளிக்க போகிறேன், நான் குளிக்க போகிறேன். குளிக்கிறத பாத்துன்னு சொல்லுவோம். அப்போ நான் குளிக்க போகிறேங்கிறத ஐ ஆம் கோயிங் டு டேக் பாத், ஐ ஆம் கோயிங் டு டேக் பாத். நாம் சேர்ந்து விளையாடலாம், நாம் சேர்ந்து விளையாடலாம். விளையாடுறதுக்கு ப்ளேன்னு சொல்லுவோம். லெட்ஸ் ப்ளே டுகெதர், லெட்ஸ் ப்ளே டுகெதர். நாம் சேர்ந்து விளையாடலாம். எனக்கு பசிக்குது, பசிங்கிறத இங்கிலீஷில் ஹங்க்ரின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு பசிக்குது, ஐ ஆம் ஹங்க்ரி, ஐ ஆம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது. நான் தூங்க போகிறேன், நான் தூங்க போகிறேன். தூங்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப்னு சொல்லுவோம். அப்போ நான் தூங்க போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப், ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். இப்போ நான் விளையாடலாமா? எப்படி கேட்குறாங்க பாருங்கள். இப்போ நான் விளையாடலாமா? இதை எப்படி சொல்லலாம்? கேன் ஐ ப்ளே நவ், கேன் ஐ ப்ளே நவ். எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது பிடிக்கலை. பிடிக்கலை அப்படிங்கிறத டோன்ட் லைக்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அப்போது எனக்கு இது பிடிக்கலை, ஐ டோன்ட் லைக் திஸ். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் திஸ். வெளியில் போய் விளையாடலாமா, வெளியில் போய் விளையாடலாமா. இதை எப்படி சொல்லுவோம்? வெளியிலங்கிறத அவுட் சைடுன்னு சொல்லுவோம், விளையாடுறதுக்கு ப்ளேன்னு சொல்லுவோம். இதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? லெட்ஸ் ப்ளே அவுட் சைட், லெட்ஸ் ப்ளே அவுட் சைட். என் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன், என் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன். இதை எப்படி சொல்லுவோம்? முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணுறோம். அப்போ என் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ டிட் மை ஹோம்ஒர்க், ஐ டிட் மை ஹோம்ஒர்க். நான் என் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன்.
நான் சீக்கிரம் எழுந்தேன். நான் சீக்கிரம் எழுந்தேன். எழுந்தேன் அப்படிங்கிறத wokeன்னு சொல்லுவோம். அப்போ நான் சீக்கிரம் எழுந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? I woke up early. I woke up early. நான் ரெடி ஆகிறேன். நான் ரெடி ஆகிறேன். இதை எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணுங்க. I am getting ready. எப்படி சொல்லுவோம்? I am getting ready. நான் ரெடி ஆகிறேன். நான் தண்ணி சிந்திட்டேன். நான் தண்ணி சிந்திட்டேன் சொல்லுவோம்ல, அதுதான். சிந்திட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஸ்பில்னு சொல்லுவோம். அப்போ நான் தண்ணி சிந்திட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? I spilled the water. I spilled the water. எனக்கு பென்சில் வேணும். வேணும் அப்படிங்கிறத நீடுன்னு சொல்லுவோம். அப்போது எனக்கு பென்சில் வேணும். இதை எப்படி சொல்லலாம்? I need a pencil. I need a pencil. தயவு செய்து அமைதியாயிரு. தயவு செய்து அமைதியாயிருன்னு சொல்லுவோம்ல, அதுதான். தயவு செய்து அதை ப்ளீஸ்னு சொல்லுவோம். அமைதியாயிரு பி குவைட். இப்போ எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் பி குவைட். ப்ளீஸ் பி குவைட். தயவு செய்து அமைதியாயிரு. என் வேலை முடிஞ்சிச்சு. என் வேலை முடிஞ்சிச்சு. என் வேலைங்கிறது மை ஒர்க்னு சொல்லுவோம். அப்போ என் வேலை முடிஞ்சிச்சு. இதை எப்படி சொல்லலாம்? I finished my work. I finished my work. என் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு கதை சொல்கிறியா? ஒரு கதை சொல்கிறியா? கதைங்கிறத ஸ்டோரின்னு சொல்லுவோம். சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டெல்லுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கதை சொல்கிறியா எப்படி சொல்லலாம்? Can you tell a story? Can you tell a story? லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு அதை இங்கிலீஷில் டேர்ன் ஆஃப் சொல்லுவோம். இப்போ லைட் ஆஃப் பண்ணு அதை எப்படி சொல்லலாம்? டேர்ன் ஆஃப் த லைட். டேர்ன் ஆஃப் த லைட். அது என்னுடையது. என்னுடையதுங்கிறத இங்கிலீஷில் மைண்ட் சொல்லுவோம். அப்போது அது என்னுடையது. இதை எப்படி சொல்வோம்? தட்ஸ் மைன். எப்படி சொல்வோம்? தட்ஸ் மைன். அது என்னுடையது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.